பாஜக பெண் நிர்வாகியை அவதூறாக விமர்சித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திருச்சி சூர்யா ஜாமீன் கோரிய மனு காவல்துறைக்கு தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளது நீதிமன்றம். திருச்சி சூர்யா ஜாமீன் மனுவிற்கு பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். திருச்சி சூர்யா ஜாமீன் மனு தொடர்பாக காவல்துறைக்கு தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். பாஜக மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு செயலாளராக இருப்பவர் அலிஷா அப்துல்லா. இவர் குறித்து யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த பாஜக முன்னாள் நிர்வாகியும் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவாவின் மகன் திருச்சி சூர்யா தன்னை அவதூறாக விமர்சித்ததாக அலிஷா அப்துல்லா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சைபர் குற்ற பிரிவு காவல்துறை கடந்த 4ஆம் தேதி திருச்சி சூர்யாவை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இந்த நிலையில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி திருச்சி சூர்யா சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் யூடியூப் நிகழ்ச்சியில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மட்டுமே தான் பதிலளித்ததாகவும் அப்பாவியான தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். நீதிமன்றம் விற்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்க தான் தயாராக இருப்பதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் இந்த மனு குறித்து காவல்துறை வருகிற ஜூன் 10ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். அஸ்வின். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. பாஜக பெண் நிர்வாகியை அவதூறாக விமர்சித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திருச்சி சூர்யா ஜாமீன் கோரிய மனு காவல்துறைக்கு தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளது நீதிமன்றம். திருச்சி சூர்யா ஜாமீன் மனுவிற்கு பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். திருச்சி சூர்யா ஜாமீன் மனு தொடர்பாக காவல்துறைக்கு தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். பாஜக மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு செயலாளராக இருப்பவர் அலிஷா அப்துல்லா. இவர் குறித்து யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த பாஜக முன்னாள் நிர்வாகியும் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவாவின் மகன் திருச்சி சூர்யா தன்னை அவதூறாக விமர்சித்ததாக அலிஷா அப்துல்லா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சைபர் குற்ற பிரிவு காவல்துறை கடந்த 4ஆம் தேதி திருச்சி சூர்யாவை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இந்த நிலையில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி திருச்சி சூர்யா சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் யூடியூப் நிகழ்ச்சியில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மட்டுமே தான் பதிலளித்ததாகவும் அப்பாவியான தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். நீதிமன்றம் விற்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்க தான் தயாராக இருப்பதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் இந்த மனு குறித்து காவல்துறை வருகிற ஜூன் 10ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். அஸ்வின். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.